Hey guys, welcome to ABC Ara's But channel. இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் காமனாக செய்யக்கூடிய மைசூர் பாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் பியோர் கீ மைசூர் பாக் சாப்பிட்டா யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் கீ கம்மியாக யூஸ் பண்ணி எப்படி மைசூர் பாக் கீ டேஸ்ட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கோங்க, இவ்வளோதான் அவ்வளோதாங்கிறது இல்லை. எந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதுலேயே கடலை மாவு, அதுலேயே நெய், அதுலேயே எண்ணெய், அதுலேயே சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 கப்பு கடலை மாவு போட்டுட்டேன். இப்போது அதே கப்பில் ஒரு 3.5 கப் சுகர், 3.5 கப் சர்க்கரை கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நம்ம அந்த 3.5 கப் சர்க்கரையை போட்டுக்கலாம். அண்ட் சர்க்கரை போட்டுட்டு அந்த 3.5 கப்புங்கிறது 3.75 4 ஆனால் கூட பரவாயில்ல. ஆனால் 3.25 3 பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்வீட்டுங்க ஒரே கண்டிப்பாக ஸ்வீட் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இல்லை நனைகிற அளவுக்கு கூட இருந்தால் போதும். தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் கேஸ் மேலேயே. ஸோ கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா டிசால்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணலாம், கண்டினியூஸாக பண்ணணும்னு இல்லை. ஸோ பிசைட்ஸ் நம்ம 2 கப் கடலை மாவுக்கு 3.5 கப் சர்க்கரை எடுத்தோம். அதே 3.5 கப் அளவுக்கு நெய் எடுக்கணும். ஆனால் 3.5 கப்பும் நெய்யாக எடுக்காமல் 2 கப் நெய், 1.5 கப் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ இது கொதிக்கட்டும், அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எண்ணெயை கடலை மாவோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த எண்ணெய் கடல் எண்ணெய், நார்மலாக ரிஃபைண்ட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ எல்லாம் யூஸ் பண்ணாமல் கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லும் எதுவுமே இருக்காது. மைசூர் பாக் அப்படியே கீ மைசூர் பாக் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் 1 கப் ஊற்றிருக்கேன். இப்போ எதுவுமே கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு டிப்புன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கடலை மாவை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யும்போது மைசூர் பாக் டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினதோ இல்லை பழைய கடலை மாவு வீட்டில் இருந்ததோ யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக எப்போ செய்கிறீங்க, எக்ஸாக்டாக 1 day 2 days செய்ய முடியாது, 1 or 2 weeks ஓகே. நீங்கள் கடலைப்பருப்பை வாங்கி, நான் எப்படி செஞ்சேனோ அது சொல்கிறேன். கடலைப்பருப்பை வாங்கி வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறம் வெயில் இல்லை இன்கேஸ் அப்படின்னா மைல்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடையில் கொடுத்து அதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இன்னொரு 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு என்னால் மிக்ஸ் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ 1.5 கப் எண்ணெயில் 1.5 கப் எண்ணெயும் நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டேன் இந்த கடலை மாவில். ஓகே. ஸோ சுகரும் ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது அந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கடலை மாவாக யூஸ் பண்ணால் மைசூர் பாக் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதுல நிறைய பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு தெரியாமல் நிறைய வாங்கிடுறோம். அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, நிறைய என்னென்னமோ மிக்ஸ் பண்ணிலாம் வருது. அந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணிட்டிங்கன்னா மைசூர் பாக் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத விட சொதப்பிடும். உங்களால் அந்த மைசூர் பாக் டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்கிறது. ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் நல்லா கரைஞ்ச சுகர் சிரப்பை ஒரு தடவை வடிகட்டிக்கிறேன். எனக்கு எதுவுமே டஸ்ட் இருக்கக்கூடாது. சுகரில் கண்டிப்பாக டஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வரலனா ஓகே, வந்ததுன்னா அதனால் ஒரு குட்டி டஸ்ட் பார்ட்டிக்கல் கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நான் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே டிசால்வ் ஆன பிறகு நான் எடுத்து ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ மறுபடியும் அதே கடாயில் அது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நான் ஒரு 2 கப் கீயும் ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா கொதித்த பிறகு நம்ம ஊற்றுறது கஷ்டம். ஸோ ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 2 கப் கீ, நெய்யும் 2 கப் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இப்போது ஒரு கம்பி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கரண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா இழுத்து கீழே ட்ராப்ஸ் விழுது பார்த்திங்களா. ஸோ அது ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி, ஒரு கம்பி பதத்துக்கு வருதுன்னு அர்த்தம். எனக்கு சூடு பயம் அப்படிங்கிறனால நான் ரொம்ப மைல்டாக தொட்டு பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல கம்பி பதம், ரொம்ப நீட்டாக வரணும்னு அவசியம் கிடையாது.
ஏன்னா இதில் நீங்கள் மறுபடியும் கடலை மாவு வேறு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவையும் எண்ணெயையும் இப்போது இந்த சுகர் சிரப்பில் நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கீப் ஸ்டியரிங். ஸோ நம்ம பவுடராக, அதாவது கடலை மாவாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா கடலை மாவாக போடும்போது நிறைய லம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒருத்தர் கிண்டுறது மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அது வந்துட்டு நம்ம தனியாகவே செஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இது வந்து ஒன் ஆஃப் தி ஈஸி மெத்தட். ஸோ இது வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு கட்டி வராமல் தான் இருக்கும் இது. ஸோ அப்படியே ஏதாச்சும் கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம் அதை. கீப் ஸ்டியரிங். லம்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கை விடாமல் கிண்ணா தாங்க கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நெய் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் பாயில் ஆக ஆரம்பிச்சிடும், கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நான் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தண்ணி பதத்தில் இருக்குது. இது வந்து நல்லா கொதித்து இட்லி மாவை விட நல்லா திக்காகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போது ஒரு சில லம்ஸ் இருக்குது, லம்ஸ் இருந்தால் அதை எடுத்துருங்க. ஸோ முக்கியமான விஷயம் நான் சொன்னது, கடலை மாவு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றலாம். கடலை மாவாக நம்ம போடாமல் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது லம்ஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கை விடாமல் ஆட்டினீங்களா லம்ஸ் வராமையே கூட இருக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு லம்ப் வந்திருக்கு, அதை எடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ நிறைய பேர் வெறும் எண்ணெயில் கூட செய்வாங்க. இது கீ அண்ட் எண்ணெய் காம்பினேஷனில் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு கீ மைசூர் பாக்கோட டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது கொதிக்க கொதிக்க தான் இட் வில் கெட் அப்படியே திக்காகிட்டே வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு இட்லி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஆட் பண்ணும். இந்த 2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கத கொஞ்சம் இது 1 கப் நெய் தான், இன்னொரு கப் நெய்யும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் அடி பிடிக்காமல் நல்லா திரண்டு வரும். சைட்ஸில் பார்த்திங்கன்னா அது திரண்டு வருது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். திக்காக அப்படியே ஓட்டாமல் கிளம்பும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் முக்கியமான வேலையை கொஞ்சம் நேரத்துக்கு இது கண்டிப்பாக கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணோம். சுகர் சிரப்பாக கொதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒன்ஸ் கடலை மாவு போட்டாச்சுன்னா நம்ம கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் திக்காக கண்டிப்பாக கை எடுக்காமல் ஸ்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு சைடில் நீங்கள் வந்து ட்ரே கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தட்டோ ட்ரேவோ எதில் நீங்கள் வந்து இதை ஊற்றி நீங்கள் ஸ்லைஸ் பண்ண போகிறீங்களோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பட்டர் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நம்ம நெய் ஊற்ற மிக்ஸ் பண்ண தான் நெய்யும் அந்த கடலை மாவு எண்ணெய் எல்லாம் சுகர் சிரப் எல்லாமே வந்துட்டு மொத்தமாக மிக்ஸ் ஆகணும். தனித்தனியாக தெரியக்கூடாது, மொத்தமாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொதிக்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நல்லா மர்ஜ் ஆகிடும். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஸ்வீட் வந்து அந்த பதம் கரெக்டாக வரும் கட் பண்ணும்போதும். ஸோ இப்போ நல்லா திக்காயிட்டே வருது. கை விடாமல் கிளறும் போது பார்த்திங்கன்னா அப்படியே சைட்லேருந்து அந்த ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடணும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா இந்த டிஷ்ஷையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் இப்போ தீபாவளி சீசனுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா, ஏற்கனவே செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்கேஸ் நியூ மெத்தடாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் ஃபேமிலியோட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். அப்படியே அந்த ஊற்றும் போது அந்த நல்ல திக்னஸ் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த பதத்தில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஒட்டாமல் கிளம்புற இடத்துல பார்த்திங்கன்னா கடாயிலேருந்து பேன்லேருந்து கிளம்புற இடம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டே வருது. ஸோ இந்த பதத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் ஊற்றிடலாம். ஸோ இந்த ஊற்றுற பதத்தில் நம்மளுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா அப்புறம் அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம ட்ரேயில் எடுத்து ஊற்றிடுறோம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கடலை மாவு ரோஸ்ட் பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்கலாம். தேவையே இல்லை. வெயிலில் காய வச்சு அரைச்சிருக்கோம், இல்லை மைல்டாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கோம். இது வந்து ரா ஸ்மெல் வரவே வராது. ஏன் ரா ஸ்மெல் வராதுன்னா, சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு, அதில் தான் நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் இதையும் கொதிக்க விடுறோம். ஸோ கண்டிப்பாக ரா ஸ்மெல் வரவே வராது. ஸோ இப்போ நம்ம ட்ரேவை நல்லா தட்டி விட்டுடலாம். தட்டிட்டு ஓரமாக வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவர் கண்டிப்பாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மைல்டாக வந்து கத்தி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கட் ஆகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கான்ட்டு. அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஸோ கட் ஆகிற கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரலி மைசூர் பாக் ரெக்டாங்கிள்னு இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று எடுத்து பார்க்கலாம். சுகர் சிரப், கீ எல்லாமே சேர்த்து அப்படியே பார்க்கவே நல்லா க்ளாஸியாக இருக்குது. ஓகே, இப்போது ஒன்று பீஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் இல்லாமல் வெறும் எண்ணெயில் செஞ்சது கண்டிப்பாக ஹார்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அப்படியே கீயில் செஞ்ச மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இது நான் எவ்வளோ பீஸ் வந்தது, 2 கப்பு கடலை மாவுக்கு எவ்வளோ பீசஸ் வந்ததுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Have a happy and safe Diwali, friends. Kindly subscribe to the channel. Bye bye.